வெற்றிவேல் முருகனுக்கு அவர் எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அவர் குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரம் சம் 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 எம்பெருமான் கரும்பு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசம் திருப்பண்ட மகாமந்திரத்து கௌமார நினைத்தது வசிப்பை பாடல் 1625 கட்சி பூட்டென தோன்றும் பொதுப்பாடல் என பாராயணத்தையும் பொருளகத்தையும் பழனியாண்டம் திருவிழி சமர்ப்பிப்போம் ஒரு ஆஜனம். இந்த பாடல் காமபித்தார எம்பெருமான் திருவடியை நாடி பாடப்பெற்ற பாடல். தத்த 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 தாத்த தனதான இதான் பாடலுடைய சந்த குடிப்பு. வழக்கம் போல பாடலை பார்க்கலாம். கச்சு பூட்டுகை சக்கு ஓடு அகத்தில் கோட்டு கிரி ஆலம் கக்கி தேக்கு செக்கர் போர் கயல் கண் கூற்றில் மயிலாகி அச்ச கூச்சமற்று கேட்டவர்க்கு தூர்த்தனென நாளும் அத்த பேட்டில் இச்சி பார்க்க அரப்பித்தாய் தெரியலாமோ பச்சை கூத்தர் மெச்சி சேர்த்த பத்ம கூட்டில் உறைவோர் இபத்தில் சேர்பல் சக்கில் கூட்டர் பத்த கூட்டர் இயல்பான மெச்சி போற்ற வெறுப்பு தோற்று வெட்க கோத்த கடல் மீதே மெத்த காய்த்த கொக்கு கோட்டை வெட்டி சாய்த்த பெருமாளே. முதல் பதில கச்சு பூட்டுகை சக்கு ஓடு அகத்தில் கோட்டு கிரி ஆலம் கக்கி தேக்கு செக்கர் போர் கயல் கண்கூற்று மயலாகி அச்சக்கூச்சமற்று கேட்டவர்க்கு தூர்த்தன் என நாளும் அத்த பேற்றில் இச்சி பார்க்க அரப்பித்தாய் தெரியலாமோ அப்படின்னு முதல் பகுதியை சுவாமி பாடி வைக்கிறார். எப்படி பாடுறாரு அப்படின்னா, அதாவது முதல்ல கச்சு அப்படின்னா ரவிக்கை பூட்டுகை இணைக்கப்பட்டதும் சக்கு கூட்டல் ஓடு கூட்டல் அகத்து சக்கு ஆடவர்களின் கண் ஓடுகின்ற செல்லுகின்ற இடமாய் விளங்குவதான இல்லை விளங்குவதுமான கோடிகிரி சிகரம் கொண்ட மலையென்ன கொங்கை மீதும் ஆலம் அதாவது ஆலகால விஷத்தை கக்கி வெளிப்படுத்தி நிரம்பியதாய் செந்நிறத்ததாய் போர் கயல் கண் போர் கூற்றதாய் கயல் மீன் போன்றதான கண்களின் மீதும் கூற்றில் பேச்சுக்களின் மீதும் காம மயக்கம் கொண்டவனாய் பயமும் நாணமும் இல்லாது போய் என்னை பற்றி விசாரிப்பவரிடம் என்னை தூர்த்தன் என அதாவது இவன் காமுகன் பரத்தமை கொண்டு ஒழுகுவோன் என்று பலரும் கூற தினந்தோறும் பொன் பொருள் பெறுவதிலேயே இச்சை ஆசை கொள்ளும் அவர் மீது மிகவும் பித்தாய் காமபித்து கொண்டவனாய் நான் திரிதல் நன்றா திரிதல் அடாது என்றபடி முதல் பகுதியில் வேண்டுதல் வைக்கிறார். ரெண்டாவது பகுதியில் பச்சை கூத்தர் மெச்சி சேர்த்த பத்ம கூட்டில் உறைவோர் இபத்தில் சேர் பல் சக்கில் கூட்டர் பத்த கூட்டர் இயல்பான மெச்சி போற்ற வெறுப்பு தோற்று வெட்க கோத்த கடல் மீதே மெத்த காய்த்த கொக்கு கோட்டை வெட்டி சாய்த்த பெருமாளின் முடிகிறது. அதாவது பச்சை கூத்தர் பச்சை நிறமுடையவரும் காளிங்கன் என்னும் பாம்பின் மீது நடித்தவருமான திருமால் மெச்சி மெச்ச புகழ்ந்து போற்றவும் சேர்த்த சிவந்த பத்ம கூட்டில் தாமரை ஆசனத்தில் உறையும் அல்லது வீற்றிருக்கும் பிரம்மன் வெள்ளை யானையின் மீது ஏறும் இபம்னா வெள்ளை யானை மீது ஏறும் பல் சக்கில் கூட்டர் பல ஆயிரம் கண்களோடு கூடிய இந்திரன் பக்த கூட்டர் பக்தஜன கூட்டங்கள் இயல்பானம் தகுதி வாய்ந்த விண்ணுலகத்தவர் ஆகிய இவர்கள் மெச்சி புகழ்ந்து போற்றவும் வெறுப்பு கிரௌஞ்சகிரி தோற்று போய் நாணம் கொள்ளவும் கோத்த கடல் மீது உலகுக்கு ஆடையாக அமைந்துள்ள கடலிடையே நிரம்ப காய்த்த கொக்கு மரத்தின் கோட்டை கொம்புகளை வெட்டி சாய்த்த வெட்டி அடித்த பெருமாளே பித்தாய் தெரியலாமோ அப்படின்னு வேண்டிக்கிற பாடல். இப்போ இந்த பாடலில் பச்சை கூத்தர் அப்படின்னா அதாவது மரகத நாராயண் பச்சை மலைபோல் மேனி அப்படின்னு தொண்டடிப்படி அவர் சொல்கிறார். இனி பச்சை இருக்கிறது பார்வதியாக வச்சுக்கலாம். பேரூரில் தேவி பச்சை நாயகி, அதனால் பச்சை கூத்தர்னா பச்சை நிற பார்வதியின் பிரியர் அல்லது பாகர் கூத்தப்பிரான் சிவன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் பொருள் உண்டு. சேத்த பத்மம் அப்படின்னா பிரம்மன் செந்தாமரை வீற்றிருப்பதாகவும் சொல்வாங்க. அதனால தான் திறங்கின செந்தாமரையோன் செய்யதாமரை மேலிருந்தவன் பார் சம்பந்தர். அடுத்தது பத்ம கூட்டில் உறைவோர் இபத்தில் சேர் பல் சக்கின் கூட்டர் அப்படின்னு அதை பிரிக்கணும். பத்ம கூட்டில் உறைவோர்னா பிரம்மா, இபத்தில் சேர் பல் சக்கின் கூட்டர் அப்படின்னா தேவேந்தர், பல் சக்கின் கூட்டர்னா கூட்டமாகிய பல கண்களை உடையவன், சக்குனா கண், கோத்த கடல் ஏற்கனவே படிச்சிருக்கோம். கோத்த வேலை அது ஏற்கனவே நம்ம கோத்த கடல் மீதே நம்ம கோத்த வேலையை நம்ம ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம். அதே கருத்தை தான் இந்த இடத்துல குருநாதர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். இப்போ இந்த பாட்டில் என்ன பித்தாய் தெரியலாமா எப்படி பித்தாய்
யாருக்கு பித்தாய்? அதான் காமப்பற்று விளங்கி காம செயல்களுக்கு காமத்தில் ஈடுபடுவோர் புரிகின்ற செயல்களை பூரா இப்போ முதல் பகுதியில் விளக்குறார். அந்த பெண்களுடைய தனங்கள், கண்கள், அவருடைய நிறம், வனப்பு, உடல் இவற்றின் மீது காம மயக்கம் கொண்டு பயமும் நாணமும் இல்லாமல் என்னை பற்றி விசாரிப்பவர்களுக்கு இவன் காம ஒழுக்கமுடையவன் என்று பலரும் சொல்ல, தினமும் பொன்பொருள் பெறுவதிலே ஆசை கொள்ளும் விலைமாதற்கு மிகவும் காமம் கொண்டவனாய் நான் உழலாமா? யார்கிட்ட கேட்குறாரு? பச்சை நிறமுடையவர், காளிங்கன் என்னும் பாம்பின் மேல் நடனம் புரிபவர் ஆகிய திருமால் புகழ்ந்து போற்றும் சிவந்த தாமரை ஆச்சனத்தில் வீட்டிற்கும் பிரம்மன், வெள்ளை யானை மீது ஏறுபவரும் பல ஆயிரம் கண்களோடு கூடியவருமான இந்திரன், அடியார் கூட்டங்கள் தகுதி வாய்ந்த வானவர் ஆகிய இவர்கள் புகழ்ந்து போற்றும் கவுஞ்சமலை வெட்கி தோற்றுப்போய் விடவும் உலகுக்கு ஆடையாக உள்ள கடலினிடையே பெரிதாக வளர்ந்த மாமரத்தின், அதாவது சூரனுடைய கொம்புகளை வெட்டி வீழ்த்திய பெருமாளே, வெளிமாதற்கு மிகவும் காமம் கொண்டவனாய் நான் உழன்று திரியலாமா? இது உனக்கு தகுமா? இதை பார்த்தும் நீ வாழாய் இருக்கலாமா? அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான் திருவடியில் இணக்கமான ஒரு வேண்டுகோளை வச்சு நம்மை எல்லாம் வல்ல எம்பெருமான் நிச்சயம் காத்தே ஆக வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிற மிக மிக அற்புதமான பாடல் இந்த பாடல். பழனாபுரி ஆண்டன் திருப்பாதம் சமர்ப்பணம். குருநாதர் அருணாபெருமான் திருவடியிலேயே சரம் 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 சரம். முருகாச்சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. பழனி ஆண்டவனுக்கு அரோரா அரோரா அரோரா.